Welcome back to my channel. NEET 2025 ஓட examination pattern, syllabus, time duration இது எல்லாமே changes ஆயிருக்கு. இது என்னென்ன changes ஆயிருக்கணும்னு தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு ஆசையா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். நீட் எழுத போறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2024ல என்ன சிலபஸ் இருந்ததோ 2024ல வந்து நார்மலா வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு 30% சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ரெடியூஸ் பண்ண 30% சிலபஸ் தான் 2025ல எழுத போறவங்களுக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. சோ அதனால நோ சிலபஸ் சேஞ்ச் as per 2024 2024ல என்ன சிலபஸ் எழுதுனாங்களோ அதே சிலபஸ் தான் வந்து இந்த வருஷம் 2025க்கு அதே சிலபஸ் தான் சொல்லியிருக்காங்க. ரைட், இது ஒரு சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது, கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா, நார்மலா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னு. பாட்டனில 45 கொஸ்டின், ஜுவாலஜில 45 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 45 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 4 மார்க்கு. மொத்தம் வந்து 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். 180 × 4 மொத்தம் 720 மார்க்குக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி 2 இருந்தது. பார்ட் ஏ அதே மாதிரி பாட்டனில 35 கொஸ்டின், பார்ட் பில வந்து 15 கொஸ்டின். ஜுவாலஜில வந்து பார்ட் ஏல 35 கொஸ்டின், பார்ட் பில 15 கொஸ்டின்ஸ். பிசிக்ஸ்ல பார்ட் ஏல வந்து 35 கொஸ்டின், பார்ட் பில வந்து 15 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில வந்து பார்ட் ஏல 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில வந்து 15 கொஸ்டின்ஸ். ஆனா இதுக்கு முன்னாடி வரை எழுதுறவங்களுக்கும் அந்த பார்ட் பில வந்து ஒவ்வொரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த 15 எழுதுனாங்களே, அதுல வந்து இதுக்கு முன்னாடி எழுதுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த 15ல வந்து ஏதாவது 10 எழுதுனா போதும். புரியுதா? இதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்ட் பில வந்து 15ல வந்து ஏதாவது 10 எழுதுனா போதும். சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 200 கொஸ்டின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல 5, கெமிஸ்ட்ரியில 5, பாட்டனில 5, ஜுவாலஜி 5 வந்து நீங்க இது பண்ணாலும் 180 கொஸ்டின் எழுதுனா போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து 200 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. பார்ட் பில 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சாய்ஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு 10 எழுதலாம். இது ஒரு பார்ட் ஏல வந்து 35 + 10 45 எழுதுற மாதிரி இருந்தது. ஆனா இந்த வருஷம் 2025ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ சாய்ஸே கிடையாது. மொத்தத்திலே வந்து பாட்டனில 45, ஜுவாலஜில 45, பிசிக்ஸ்ல 45, கெமிஸ்ட்ரியில 45 + 45 180 கொஸ்டின். அந்த 180 கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் வந்து 4 மார்க்கு, மொத்தம் 720. சோ அதே மாதிரி வந்து மார்க் எவாலுவேஷன் வந்து நீங்க ரைட்டா எழுதுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்கு, நீங்க தப்பா எழுதுற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் -1 மார்க்கு. நீங்க அந்த கொஸ்டினே அட்டென்ட் பண்ணாம விட்டுட்டீங்க, நீங்க எழுதுமே வந்து இது பண்ணலன்னா உங்களுக்கான மார்க் வந்து 0. சோ அதனால வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நீங்க நல்லபடியா எழுதுனீங்கன்னா +4 மேனிக்கு வரும். நீங்க ஏதாவது தப்பா எழுதிட்டீங்கன்னா வந்து -1 மார்க் குறையும். இல்ல நீங்க எதுவுமே அட்டென்ட் பண்ணாம விட்டீங்கன்னா 0. சோ இந்த இடத்துல வந்து தெரியாத கொஸ்டினை எழுதாம வந்து மைனஸ் ஆகுறதுக்கு மேல் அப்படி விடுறது நல்லது. ஆனா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருமே +4 வாங்குறது தான் வந்து என்னுடைய விருப்பம். ரைட், இதுக்கப்புறம் வேற எதுல சேஞ்சஸ் இருக்குன்னா டியூரேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தது. இப்போ டியூரேஷன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, எக்ஸாக்டா வந்து 3 மணி நேரம். எக்ஸாக்டா 3 மணி நேரம் தான் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் டியூரேஷன் டைம். 3 மணி நேரம்னா என்னது? 3 × 60 180 நிமிஷம். 180 நிமிஷம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்? 180 கொஸ்டின்ஸ். நல்லா இதா இருக்குல்ல? 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு? 1 நிமிஷம். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 நிமிஷம்
அதனால வந்து 180 கொஸ்டின்ஸ்க்கு 180 மினிட்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா, நம்ம பிளான் பண்ணலாம்னா ஓரளவு வந்து உங்களுக்கு பாட்டனி ஜுவாலஜிலாம் வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ்லாம் நீங்க ஆன்சர் பார்த்தோன்னு நீங்க பண்ணிடலாம். பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு 1-2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி எஃபெக்டிவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து எந்த இடத்துல வந்து நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு டைம் எந்த இடத்துல கிடைக்காம போகும்னா நீங்க ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மறந்துடுவீங்க. ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் பென் மோட், அதாவது OMR ஷீட்ல வந்து ஷேட் பண்ற மாதிரி, அதாவது 4 ஆன்சர்ல வந்து ABCD வந்து அதை வந்து நீங்க என்ன செய்யணும், OMR ஷீட்ல வந்து ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல தான் ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு கொஸ்டினை வந்து நீங்க ஷேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரவுண்டை வந்து பால் பாயிண்ட்ல அப்படி ஷேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது 5 to 6 செகண்ட் ஆகும். அப்படின்னா எத்தனை 180 கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நீங்க என்ன செய்யணும், ஷேட் பண்ணணும். அந்த 180 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஷேட் பண்றதுக்கான டைமிங்கையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். 180 கொஸ்டின்க்கு ஷேட் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு மினிமம் வந்து 5 to 7 செகண்ட்ஸ் வச்சா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு அதையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு ஷேடிங்லேயே போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 மணி நேரம் எக்ஸாம், நீங்க ஷேட் பண்றதுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போயிடும். மொத்தத்திலே வந்து உங்களுக்கு என்னது 2 hours 40 minutes, ஆல்மோஸ்ட் வந்து நீங்க 2.5 மணி நேரத்துல வந்து எல்லா மார்க் டெஸ்ட் நீங்க நிறைய வந்து நீங்க என்ன செய்யணும், மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பழகணும். 2.5 மணி நேரத்துல வந்து நீங்க இது பண்ணாதான் அந்த ஷேடிங் டைமோட சேர்ந்து வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து டைமை வந்து பெர்ஃபெக்டா வந்து நீங்க என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணணும். அப்பார் ஐடி பொறுத்தவரை கம்பல்சரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அப்பார் ஐடி எடுத்துக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா அப்பார் ஐடி எடுக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அவங்க நாட் கம்பல்சரி சொன்னாலும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து அப்பார் கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. அப்பார் ஐடி எடுக்கிறது உங்க ஆதார் அப்டேட் கரெக்டா இருந்துச்சுன்னா அப்பாருக்கு கிரியேட் பண்றது 2 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வைக்கிறேன், அதையும் பாருங்க. ஸோ அதனால அப்பார் ஐடி அவங்க கம்பல்சரி இல்லைன்னு சொன்னாலும் எல்லாருமே அப்பார் ஐடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோல வந்து நீங்க எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் போட தான் போறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். எல்லாருமே வந்து நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க கிளாஸ்மேட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம வந்து நீட்டுக்கு மட்டும் கிடையாது, நீட்டு, JEE, லா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், இந்த மாதிரி வந்து +2க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு, அதுக்கான என்னென்ன கவுன்சிலிங்ஸ் இருக்கு, போக வந்து எக்ஸாம் வந்து நீங்க எப்படி பயமில்லாம எழுதணும், அது எல்லாமே இருக்கும். இப்போ நீட் எழுத போறவங்க வந்து மெயினா வந்து இப்போதைக்கு வந்து நீங்க நீட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு மெயினா வந்து போர்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த போர்டு எக்ஸாம்லயும் வந்து நீங்க எப்படி வந்து ஹை ஸ்கோர் பண்றது வந்து நான் வீடியோ அடுத்தடுத்து போடுவேன். அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் சொல்றேன், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.